பார்த்துக் கொண்டிருப்பது QK நியூஸ் டிவியின் தமிழ் ஒளிபரப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரங்கப்பனூரில் மழைக்கால மருத்துவ முகாம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் ஒன்றியம் வானாபுரம் வட்டம் ரங்கப்பனூர் ஊராட்சியில் 22/10/25 காலை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் மழைக்கால மருத்துவ முகாம் நடைபெற்றது. முகாமில் ஊராட்சி மன்ற தலைவர் RMSK அர்ச்சனா காமராஜன் தலைமையேற்றார். மருத்துவர் டாக்டர் சுகன்யா அவர்கள் பொதுமக்களின் உடல்நிலை பரிசோதனை செய்து இரத்த அழுத்தம் பரிசோதனை மற்றும் மருந்துகள், நிலவேம்பு கஷாயம் வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். சுகாதார ஆய்வாளர் சுந்தர், ஊராட்சி ஊழியர்கள், தூய்மை பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் முகாமில் கலந்து கொண்டனர். முகாமின் இறுதியில் ஊராட்சி செயலாளர் S. திருமால்வளவன் நன்றி தெரிவித்தார். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் வட்டம் அழகன்குப்பம் கிராமத்தில் இருக்கும் புயல் பாதுகாப்பு மையத்தை இன்று அக்டோபர் 22 புதன்கிழமை விழுப்புரம் MP ரவிக்குமார் ஆய்வு செய்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து துணை ஆட்சியர், பேரூராட்சி நிர்வாக அலுவலரிடம் கேட்டறிந்தார். இம்மையத்தில் 1000 பேர் தங்குவதற்கான ஏற்பாடுகளும் ஜெனரேட்டர் வசதியும் செய்யப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் சத்தியமங்கலம் ஊராட்சியில் நேற்று இரவு பெய்த கனமழையின் காரணமாக அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மழைநீர் தேங்கியுள்ளது. இதனை இன்று அக்டோபர் 22 மஸ்தான் MLA பார்வையிட்டு மழைநீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். மேலும் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய நுழைவாயில் பாலம் அமைப்பது குறித்தும் ஆய்வு செய்தார். உளுந்தூர்பேட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக விட்டுவிட்டு பெய்து வரும் கனமழையால் திருநாவலூர், கெடிலம், ரங்காநகர் பகுதியில் சுமார் 200க்கும் மேற்பட்ட வீடுகளை மழைநீர் சூழ்ந்துள்ளதால் வீடுகளிலிருந்து வெளியே வர முடியாமல் பொதுமக்கள் கடுமையாக அவதிப்பட்டு வருகின்றனர். பின்னத்தூர் ராமநாதீஸ்வரர் ஆலயத்தில் இன்று கேதார கௌரி நோன்பு விரத பூஜை நடைபெற்றது. முன்னதாக சுவாமி அம்பாள், முருகன், பாம்பன் சுவாமிகள், விநாயகர், துர்க்கை அம்மன், சண்டிகேஸ்வரர் சந்நிதிகளில் சிறப்பு மகா அபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் பூஜை பொருட்களுடன் வந்த பொதுமக்கள் கோவிலின் அர்த்த மண்டபத்தில் நோன்புக்கான பொருட்களை வைத்து வழிபாடு செய்தனர். வீரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கெடார் ஊராட்சியைச் சேர்ந்த திமுக நிர்வாகிகள் முண்டியம்பாக்கம் அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இன்று அக்டோபர் 22 புதன்கிழமை அந்நியர் சிவாய் MLA நேரில் சென்று சந்தித்தார். அவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை செய்து தர வேண்டும் என மருத்துவர்களுக்கு அறிவுறுத்தினார். உடன் டீன் லூசு, நிர்மல், மெடோனா மற்றும் கழக நிர்வாகிகள். பள்ளிப்படை தில்லையம்மன் நகரில் உள்ள வரசக்தி மாரியம்மன் ஆலயத்தில் இன்று காலை கேதார கௌரி நோன்புக்கான கலசம் வைத்து பூஜைகள் செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து பக்தர்கள் கேதார கௌரி விரதம் அனுசரிக்க 21 வெற்றிலை, 21 பாக்கு, 21 வாழைப்பழம், 21 விரலி மஞ்சள், 21 வகையான காய்கறிகள் கணக்கிட்டு சுவாமிக்கு வைத்து பூஜை செய்து வழிபாடு செய்தனர். சிதம்பரம் அருகே உள்ள பாம்பன் சுவாமிகள் மடாலயத்தில் இன்று கந்தசஷ்டி உற்சவத்தின் முதல் நாள் நிகழ்வான கொடியேற்றும் வைபவம் இன்று மாலை நடைபெற்றது. முன்னதாக 6 படை வீடு முருகனுக்கும் மற்றும் வள்ளி தெய்வயான இடும்பன் சந்நிதிகளிலும் சிறப்பு மகா அபிஷேகம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்று உற்சவ கொடி ஏற்றப்பட்டது. விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள 32 அடி கொள்ளளவு கொண்ட விடூர் அணையின் நீர்மட்டம் வடகிழக்கு பருவமழையால் தொடர்ந்து பெய்த கனமழை காரணமாக 30 அடியாக உயர்ந்துள்ளது. இதனால் இன்று அக்டோபர் 22 புதன்கிழமை காலை 10 மணி அளவில் திறக்கப்படுவதாக நீர்வளத்துறை அறிவித்துள்ளது. இதனால் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி ஏற்கனவே பொதுமக்களுக்கு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.